இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அது கரெக்டாக போய் போணுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் எழும்ப ஆரம்பிச்சு. இதை எங்கே தவற விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம்? திமுக ஆர்ட் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக கைவிட்டாங்க. எல்லா ஆர்ட் ஃபார்மையும் கைவிட்டாங்க. ஓகே, இப்போ திரைப்படங்களில் இது வந்து திராவிடம் பேசும் திரைப்படம்னோ அல்லது வந்து சமூக நீதி பேசும் திரைப்படங்கள் நிறையா வந்திருக்கு. பா ரஞ்சித் அவர்களாகட்டும், மாரி செல்வராஜ் அவர்களாகட்டும், அல்லது வெற்றிமாறன் அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் வந்து சமூக நீதி பேசும் படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படங்கள் எதுவுமே வந்து திமுக ஓன் பண்ணிக்கல. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஆமாம் இந்த படம் வந்து கரெக்டு, அதுக்கு மாறாக இவங்க மூவி ரிவ்யூ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. மூவி ரிவ்யூ எழுதுறதுன்றது வேற, அந்த படத்தோட தன்னை வந்து அசோசியேட் பண்ணிக்கிறது அப்படின்றது வேற. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த முன்னாடி கலைஞர் அவர்களோ அண்ணா அவர்களோ அவங்களே அந்த ஃபார்ம்ல இருந்தாங்க, அவங்களே எழுதுனாங்க, அவங்களே கட்சிக்காரர்கள் அந்த ஃபார்ம்ல இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கட்சிக்காரர்கள் கிடையாது, இவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸ்லாம் இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. அவங்க வந்து எடுக்கிறத நீங்க வந்து அதை விமர்சனம் தான் பண்ணிக்க முடியுது. இது வந்து நான் வந்து மாரியை வந்து ஆதரிக்கிறேன், மாரி வந்து என் கட்சிக்காரரு, மாரி வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதை எடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்ல வைக்க முடியல, அல்லது அவர் அப்படி எடுக்கல. அப்ப அப்படி அவங்க சிந்திக்கிற ஆட்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வேளை ஊக்குவிச்சு படம் பண்ண வச்சிருந்திருக்கலாம். ஏன் வந்து உதாரணத்துக்கு எப்படி வந்து பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சாங்க தமிழ்நாட்டுல அப்படின்றதுக்கு ஒரு கதைக்களம் கிடைக்காமலா இருந்திருக்கும். அல்ல சமூக நீதி பேசுறதுக்கு வந்து ஒரு கதைக்களம் கிடைக்காம இருந்திருக்குமா, இல்ல ஒரு இயக்குநர்கள் இல்லாம இருந்திருப்பாங்களா? அப்ப அந்த இயக்குநர்களை வந்து அது கட்சியிலே இருந்திருக்க கூடும், அவங்கள வந்து ஊக்குவிச்சிருந்திருக்கலாம் ஒன்று. ஏன்னா கலை ஃபார்ம், ஆர்ட் ஃபார்மை சொல்றேன், ஆர்ட் ஃபார்ம் எப்படி வந்து இவங்க வெறும் பிசினஸா பயன்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய அதை வந்து பிரச்சாரத்துக்காக கட்சிக்காக அதை வந்து பயன்படுத்தல. அப்புறம் பாடல்களும் சரி, கவிதை எழுதுறதெல்லாம் இருக்குல்ல, கவிதை எழுதுறதெல்லாம் வந்து திமுக தலைவர் வந்து அடிக்கடி பேசுற கவிதை வந்து இப்போ வரையும் வைரல் இருக்கு. ஆனா அந்த ஒரு கவிதை தான் தெரியும். அவர் வந்து அவருக்கு பிடித்த கவிதைன்னு சொல்லி அதை திரும்ப அதை வந்து நினைவூட்டுறாரு. ஆனா நம்ம இப்ப போய் எடுக்கணும் அந்த ஒரு கவிதை தான் இருக்கும். ஆனா இப்ப கவிதையை முதல்ல எல்லாரும் வந்து அட்ராக்ஷனா பாக்குறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் இந்த இது இரண்டு, இந்த ஆர்ட் ஃபார்ம் கம்ப்ளீட்டா கைவிட்டாங்கன்றதுக்கு, ஆர்ட் ஃபார்ம்ல எழுதுறத மட்டும் கைவிடாம முரசொலியிலேயே எழுதுறாரு. ஆனா முரசொலின்றது அதுக்காக முரசொலி அப்படியே நம்ம அபண்டன் பண்ண வேண்டியது கிடையாது, அவசியமும் கிடையாது. ஆனா அன்றைக்கு அது வந்து ஒரு மாசஸ்க்கு போற ஒரு மீடியமா இருந்தது பத்திரிகை. இன்றைக்கு அச்சு ஊடகமே வந்து ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் போற ஒரு வாசகத்தன்மை குறைவா இருக்கு. அதோட குறைவா இருக்குன்றது அது அப்படியே கூட இருந்திருக்கலாம். ஆனா கன்சியூமர் மீடியம் நிறைய வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ரீல்ஸ் பார்க்கலாம், முதல்ல வந்து வீடியோ தான் பார்க்க முடியுன்ற சூழல் இருந்தது. அப்புறம் வந்து டியூரேஷன் கம்மியான வீடியோஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து 1 நிமிஷம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ 30 செகண்ட் தான், 30 செகண்ட் நீங்க ஒரு கண்டென்ட் போடலான்னு வந்துட்டாங்க ரீல்ஸ்ல. இந்த பக்கம் வந்து வெறும் இமேஜில் ஒரு மீம்ல வந்து விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிடலாம்னு வர்றாங்க. முதல்ல வந்து டிவியில தான் வீடியோ அப்படின்றது வந்து, டிவி இருந்து டிஜிட்டல் வந்து சோஷியல் மீடியா வந்து இப்போ நீங்கள் ஃபோன்லாம் கூட இல்லை, வாட்சில் வரைக்கும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், வாட்சில் வச்சு கேட்டு வரலாம். இன்னொன்று இப்போ டிஸ்பிளேவே வேண்டியதில்லை. வந்து மீடியம் எவ்வளோ தூரம் மாறி வந்திருக்குன்னா, பேப்பர்ல இருந்து டிவிக்கு வந்து, டிவியில இருந்து லேப்புக்கு வந்து, லேப்டாப்ல இருந்து ஃபோனு டேப்னு மாறி இப்போ நீங்கள் எந்த டிவைஸும் உங்கள் கையில் வச்சுக்க வேணாம், நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்கலாம். இப்போ மெட்டா கிளாஸஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து வாய்ஸில் சொன்னால் மெட்டா கிளாஸஸில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன வீடியோ பார்க்கணுமோ. நீங்கள் உங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரியே கூட நான் ஒரு அந்த மெட்டா கிளாஸ் போட்டிருந்தேன்னா அதுலேயே நான் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து மாறி இருந்திருக்கு ஒன்று. இன்னொன்று இதை கன்சியூமர் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல. முதல்ல வந்து வைகோ அவர்கள் வந்து எனக்கு நினைவு இருக்குது, 2016-17 திராவிட இயக்க நூற்றாண்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த நூற்றாண்டு விழாவுக்கு அவர் மாலை ஒரு 6 மணிக்கு பேச தொடங்குறாரு. நள்ளிரவு 1:45 மணி 2 மணி வரைக்கும் பேசுறாரு ஒரே நபர். அங்கே அதை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் 15 பேர், அப்பவே கம்மி தான் ஆடியன்ஸ். ஆனால் அவர் அதற்கு முன்னாடி அப்படி பேசினார். அவரோட இளமை காலத்தில் அவர் பேசுகிறப்போ ஆடியன்ஸ் விடிய உட்காந்து கேட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்னோட ஜென்ரேஷன் நான் உட்காந்து கேட்குறப்ப என்னால் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கேட்க முடிஞ்சுது. 10 மணிக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியல, வேறு பர்சனல் காரணங்களுக்கு வேறு வேலை இருந்தது, நான் கிளம்பி போயிட்டேன். நள்ளிரவில் வேற ஒரு அந்த ஊர்லேருந்து ரிலேட்டிவ் வந்தாங்கன்னு பிக் பண்ணுறக்கா அந்த ஏரியா தாண்டி போகிறப்ப பார்த்தா அவர் பேசிகிட்டு இருக்காரு 1:30 மணிக்கும். போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது தான் அவர் நன்று பேசி முடிக்கிறார் நிகழ்ச்சியை. இப்படி இருந்த ஃபார்மேட் வேறு. ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் அந்த 30 செகண்ட்லேயே வந்து முதல் 3 செகண்டில் நீங்கள் வந்து ஹூக் இருக்கா அப்படின்னு பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்டில் அவங்களால ஹோல்டு பண்ண முடியாட்டி ஆடியன்ஸ் இருக்க மாட்டான். நான் சொல்கிறது வெறும் 30 செகண்ட் ரீலுக்கு. அப்போது நீங்கள் இன்னும் உட்காந்து நம்ம ஸ்பீச்சோட டியூரேஷன் எடுத்து பார்த்தோம்னா ஆவரேஜ் ஸ்பீச் வந்து மினிமம் வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க.
அதுக்காக வந்து பேசவே கூடாதா முன்னாடி? ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்கு. ஏன் முன்னாடி இருந்ததுக்கு ஏன் இப்போ மாறி இருக்குன்னு கேட்டால், முன்னாடி வந்து கலைஞர் அவர்களும் இதே மாதிரி பேசியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பேசினாங்க தானே. அப்பவும் டெலிவிஷன் இருக்க காலத்துல வரைக்கும் கலைஞர் அவர்கள் டெலிவிஷன் இருக்க காலத்துல ட்விட்டர்ல இருந்தார். முதற்கொண்டு கலைஞர் அவர்கள் ட்விட்டர் வரைக்கும் வந்தார். அப்போ அவர் பீரியட்லயும் லைவ் இருந்துச்சு தானே. அவர் பீரியட்லயும் டிவி கொடுத்தோம். ஏன்னா கலைஞர் ஆட்சியில் கலைஞர் டிவிலாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த டிவி இருக்கப்பவுமே கூட அவர் அதிக நேரம் பேசியிருக்காரு தானே அப்படின்னா, அப்போ டிஜிட்டல் ரீச் இந்த அளவுக்கு இல்லை ஒன்று. ரெண்டாவது, அப்போ அவங்க பேசுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு அந்த தொகுதிக்கான விஷயங்களை அதிகம் பேசுவாங்க. இந்த தொகுதிக்கு நான் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கேன், என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அதிகம் பேசிக்கிட்டு குறைவானதுதான் பொதுவான விஷயமா இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை அதை வந்து டைல்யூட் பண்றாங்க. அந்த தொகுதிகளுக்கான விஷயத்த கம்மியா பேசிட்டு பொதுவான விஷயம் நிறைய பேசுறாங்க. முதல்ல பொதுவான விஷயத்துல இந்த ஃபார்மேட்டே இப்போ மாறுது இப்போ பேசுறப்போ. இன்னொன்று, இதை வந்து நீங்க பொதுவான விஷயத்த எல்லா இடத்துலையும் பேச வேணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல பேசினாலே இப்போ லைவ் வந்துருது. நீங்க சென்னையில இப்போ முதல்வர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அவர் என்றைக்கு எந்த ஊர்ல இருந்தாருன்னு பெரும்பாலானோருக்கு நினைவுல இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாரும் டெலிவிஷன்ல தான் பாக்குறாங்க. அந்த ஊர்ல நேர்ல பொதுக்கூட்டத்தை ஒரு 1000 பேரோ இல்ல 2000 பேரோ பார்த்தவங்க மட்டும்தான் செங்கல்பட்டுலன்னு தெரியும். மற்றவங்க எல்லாரும் வந்து டிவிலையோ ஃபோன்ல 1000 வாட்டி ஸ்பீச்சஸ் வந்திருக்கும். அது எங்க பேசின ஸ்பீச் இல்ல, இது வந்து இவர் பேசின ஸ்பீச்சே தான் வருது அப்படின்னு திருப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஸ்பீச்சஸ்ல வந்து டெய்லி வெரைட்டி தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு பேசின ஸ்பீச் இன்னும் 10 நாள் கழிச்சு கூட வேற ஒருத்தர் ஃபீல்டில் வரும். திரும்பவும் அதே மாதிரியான ஒரு ஃபீடு வருதுன்றப்போ அவங்க ஸ்க்ரால் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு வேரியேஷன் வேணும். அதாவது வேரியேஷன்ன்றது பேக்ரவுண்ட் வேரியேஷன் வரைக்கும் தேவைப்படுது ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த தங்களோட ஆடியன்ஸ் யாருன்னே தெரியல இந்த முறை. அதில் தவறு விட்டுருக்காங்க. ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாமல் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா தெரியாமல் பால் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் நல்ல பவுலர் தான், அதுக்காக பேட்ஸ்மேன் என்ன பேட்ஸ்மேன் தெரியாமல் இப்படி பால் போடுவோம். நீங்கள் நல்லா பாடுறவர் தான், ஆனால் உங்கள் ஆடியன்ஸ் யார், உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமல் பாடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஆடியன்ஸை தான் வந்து இந்த முறை வந்து தாவேக்கா வந்து அவங்க ஆடியன்ஸ் தெரிஞ்சு பேசியிருக்காங்க. ஷார்ப்பாக 20 நிமிஷம் ஸ்பீச். நம்ம ஆடியன்ஸ் 20 நிமிஷம் தான் கேட்பாங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், திமுக திட்டுனா கேட்பாங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு பாட்டு, ஒரு மசாலா கண்டென்ட், ஒரு பஞ்ச் டைலாக்கு, ஒரு ரீலுக்கான ஒரு 30 செகண்ட் கண்டென்ட், ஒரு ஹேண்ட் ஷேக்கோ ஒரு சிக்னல், கையில் சிக்னல் ஏதோ ஒன்று ஒரு செய்கை செய்கிறது, இவ்வளோதான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அப்புறம் எண்டிங்க்கு ஒன்று. ஸோ இதுதான் அவங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, இதுதான் அவங்க ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்ற தெரிஞ்சு அவர்கள் செய்கிறாங்க. அப்போ அதை வந்து திமுக அவங்க ஆடியன்ஸ் யாரு அல்லது இந்த தலைமுறையினர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதே தெரியல. அவங்க வந்து ஒரு காலத்தில் திமுக காரங்களோ அல்லது ஐடியாலஜிக்கலி பேசுகிறவங்க திமிராக பேசினாலோ அரகன்ஸாக பேசினாலோ அது வந்து கெத்தாக கூட பார்க்கப்பட்டுச்சு. உண்மைக்குமே அவன் திமுக காரன்ப்பா, பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்றது வந்து பெருமையாக சொன்ன காலம் உண்டு. இன்றைக்கு வந்து அது வந்து அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை அப்படின்றத ரியாலிட்டி. நீ என்ன பெரியவனா, உனக்கெல்லாம் நீ ஐடியாலஜி தெரிஞ்சா பெருசா, ஐடியாலஜி தெரிஞ்சா நீ என்ன வேணா இருப்பி, எப்படி வேணா பேசுவியா அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று, முன்னெல்லாம் வந்து தலைமுறையினர் அடுத்த ஜென்ரேஷன் வரும்பொழுது, ஒரு ஜென்ரேஷன் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்கப்போ எல்லா ஜென்ரேஷனுமே சரி காலங்காலமாக நமக்கு முந்தைய தலைமுறை வந்து அதுக்கு வர்ற பின்னாடி வர தலைமுறையினர் திட்டிகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மில்லியனியல் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, மில்லியனியல் வரைக்குமே வந்து முந்தைய தலைமுறை என்னதான் திட்டினாலும் அங்கே தான் போய் நிற்பாங்க. நீ தானே திட்டுற, ஆனால் நீங்கள் தான் என்னை வளர்த்தி விடணும்னு போய் அங்கே போய் ஏதாவது தெரியாட்டி போய் கேட்பாங்க. அவங்க வந்து என்னதான் திட்டுனாலும் அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வேளை எனக்கு முந்தைய தலைமுறை இருந்தாலும் என்னை திட்டிகிட்டே இருந்தால் கூட எனக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க, என்னை வளர்க்கறதுக்கான வழிகள் சொல்லியிருக்காங்க, டவுட் கேட்டால் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. இவன் ஊர் சுற்றுறான், படிக்க மாட்டேன்றான், வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான், திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனாலும் எனக்காக என்னை மென்டர் பண்ணிட்டே இருந்தாங்க, ஏதோ ஒரு மென்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. எங்கள் தலைமுறையினரே சொல்கிறேன். ஆனால் இப்போ நானும் திரும்ப அங்கே போயிருக்கேன், அதுவும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஆனால் இப்போ மில்லியனுக்கு அடுத்து வர்ற இந்த 90கள் பிற்பகுதியில் பிறந்தவங்களும் சரி, அதுக்கு அடுத்து பிறந்த எல்லாருமே என்னன்னா, அவங்கள வந்து முதல்ல நீங்கள் அவங்களை அப்படி டீலே பண்ண முடியாது. நீ வந்து ஊர் சுற்றிட்டு இருக்க, ஆமாம் நான் ஊர் சுற்றிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாது, ஆமாம் எனக்கு தெரியாது, ஸோ வாட், இந்த இடத்துக்கு நகர்ந்துடுறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்கணும் பேசணுன்ற இடத்துக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குமான மீடியம் வந்து நிறையா வந்துருச்சு. இந்த மில்லியனியல் கிட்ஸ்க்கே வந்து அவங்க டிரான்சிஷன் பேஸ் எல்லாத்தையும் பார்த்தனால அவங்க வந்து முன்னோர்கள், அதாவது மூத்தவங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. டெக்னாலஜியும் அவங்க கற்றுக்கணுன்ற ஒரு டிரான்சிஷன் ஜோனு. ஆனால் ஜென்சிக்களுக்கு அந்த இது தேவையே கிடையாது. முன்னோர்கள் சீனியர்ஸ்ட்டை போய் கேட்கணுன்ற அவசியமே அவனுக்கு கிடையாது. நீங்கள் அவனை பீலிட்டில் பண்ணுறீங்க, அவனை குறைச்ச மதிப்பிடுறீங்க, அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா ஆமாம் சோ வாட்னு சொல்லி அவன் மூவ் ஆகினா அவன் ஏதோ ஒரு ஏஐயில் பேசிட்டு போயிடுவான். அவன் வாய்ஸ் நோட்டில் எங்கேயோ ஏதோ ஒரு ஆப்பில் வந்து வாய்ஸில் பேசினா அவனுக்கு வந்து பதில் கிடைக்குது. அவன் என்ன டோனில் பேசினாலும் அவனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஆனால் தொழில்நுட்பம் இங்கே வந்துருச்சு. அவனுக்கு சாதகமாக அது வந்து உண்மையோ பொய்யோ அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பதில் சொல்கிறக்கு
இப்போ தொழில்நுட்பம் வந்துருச்சு. இப்போ அது கூட அவங்க உரையாடிட்டு இருக்காங்க. ஓகே. இன்னொரு சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர்ல நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு கிராட்டிடியூட் அப்படின்றது வந்து அது வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது கலைஞரே வந்து நம்ம செஞ்சவங்க வந்து நம்மளோட நன்றியோட இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டியது கலைஞரே சொல்லிட்டாரு தான். ஆனாலுமே கூட சமூகத்துல இந்த இந்த ஜென்ரேஷன் இருக்குன்னா 90s ஏர்லி 90s வரைக்குமே வந்து அவங்களுக்கு தெரியும் முதல்ல நான் இதில் பயன்பெற்றேன். அதாவது ஏர்லி 90s கூட தெரியாது உண்மைக்கு, இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு தெரியும் ஏர்லி 90ஸ்க்கு. இந்த 80ஸ்ல லேட் 80s பிறந்தவங்க வரைக்கும் தான் எப்படி படித்தோம், எதனால படித்தோம், என்ன திட்டத்தின் கீழே படித்தோம், அதுக்கு என்ன வழிவகையாக இருந்தது, என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், ஒரு சாதி சான்றிதழ்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து என்னென்ன சலுகைகளை அரசு செஞ்சு கொடுத்தாங்க, அப்புறம் என்ன மார்க் கொடுத்தாங்க, அப்புறம் முதல் தலைமை பட்டதாரிகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டினது வரைக்கும் நடந்திருக்கு. முதல் தலைமை பட்டதாரிகளுக்கு வந்து இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பெரும்பான்மையானவர், நான் சொல்றது அந்த 2014-15 அந்த பீரியட்ல பாஸ் அவுட் ஆனவங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரோட ஹெல்ப்ல படிச்சாங்க அப்படின்றது. அது ஹெல்ப்னு சொல்ல முடியாது, யாரோட நலத்திட்டங்களை படிச்சாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா அதற்கு பிறகு வர்ற தலைமுறைகிட்ட அது தெரியாது. ஆனா பேஸ் என்னமோ வந்து அப்போ போட்டு வச்ச பேஸாக தான் இருக்கும். அப்போ இவங்க என்னதுன்னா இவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதை ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு வர்ற தலைமுறை எனக்கு தெரியவே தெரியாது. இதை ரீகால் பண்ணுறதுன்றது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரீகால் பண்ணவும் முடியாது. நீங்கள் என்ன நடந்தது, என்ன 2 விஷயம் நடக்குதுன்னா, ஒன்று அதை நீங்கள் நினைவு கூறவே இல்லை, ஒரு பக்கம் சுத்தமாக அப்படியே கைவிடப்பட்டுட்டீங்க. அப்படியே இல்லை நினைவு கூறணும் வர்ற இடத்துல இல்லை நினைவு கூற நினைக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஓகே, உனக்கு ஒன்றும் தெரியாது, அதாவது நான் தான் உனக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி காமிச்சிட்டே இருக்கப்போ அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லிட்டே இருக்கப்போ இவன் தான் எனக்கு செஞ்சு கொடுத்தான், நான் படித்தேன், நான் மார்க் வாங்கினேன், நான் படித்தேன், நான் மார்க் வாங்கினேன், அந்த மார்க்குக்கு காலேஜ் சீட்டு கிடச்சிது, எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு, திரும்ப நான் காலேஜில் படித்தேன், கேம்பஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், கேம்பஸ்லேயே நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் என்னை செலக்ட் பண்ணான், செலக்ட் பண்ணி கம்பெனிக்கு வந்து என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டான், என் வேலைக்கு அவன் சம்பளம் கொடுக்குறான். இதில் எங்கேருந்து இவனோட பங்களிப்பு இருக்குது? இவன் எங்கே பண்ணான், நான் தான் படித்தேன், நான் தான் மார்க் வாங்கினேன், எங்கள் அப்பா ஃபீஸ் கட்டினாரு அப்படின்றான். அப்போது இங்கே என்ன, இதை வந்து நீங்கள் சொல்ல முடியாது, இல்லைப்பா உங்கள் அப்பா வந்து சம்பாரிச்சு உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாருல, அதுக்கு வந்து இங்கே ஸ்டேட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணம், அதனால தான் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து கல்லூரியில் படிச்சிங்கல்ல, நீங்கள் கல்லூரி படிக்கிறதுக்கு உள்ளே வரணும்னா முன்னாடியே ஒரு தலைமுறையினரும் உள்ளே போயிருப்பாங்க, அங்கே ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அவங்களுக்குலாம் வந்து முதல்ல வந்து நாங்கள் தான் ஐடி கம்பெனி வேலை பார்க்குறதுக்கே முதல்ல இன்னும் பின்னாடி போனோம். 96லேருந்து 2001 வரைக்கும் ஐடி கம்பெனி நீங்கள் கட்டுறோம், அப்போல்லாம் கம்பெனியே இங்கே வர்றோம்னு யாரும் சொல்லலை. தமிழ்நாட்டில் அப்போ தான் 96லேருந்து 2002 ஐடி கம்பெனி கட்டுறோம். ஐடி கம்பெனிக்கு காரிடோர் தான் கட்டுறோம், கம்பெனி வரல. காரிடர் கட்டி வச்சுன்னு கம்பெனி வரல. அப்போ கம்பெனி வந்தாலும் அதுக்கு வேலைக்கு போகலன்றப்ப ஏன் வேலைக்கு பசங்க ஏன் போகல, ஏன் அங்கே ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்கன்னா, இங்கே படிக்கவே சேர மாட்டேன்றாங்க, படித்தாதானே முதல்ல வேலைக்கு போவாங்கன்னா, சரி ஓகே அப்போ காலேஜுக்கெலாம் பர்மிஷன் கொடுங்க, அவங்கெல்லாம் வந்து தனியார் கல்லூரிலாம் வந்து தொடங்கட்டும், நிறையா கல்லூரியில் வரட்டும், படிக்கட்டும். அதுக்கப்புறமும் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இல்லை பசங்க வந்து மார்க் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கு நிறைய மார்க் வேணும்னா அப்போது 10 மார்க் எல்லாத்துக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி எல்லாத்துக்கும் 10 மார்க் போனஸ் மார்க் போடுன்னு அனுப்பி விட்றாங்க. போனஸ் மார்க் போட்டாலும் மார்க் வந்துருச்சு, அப்புறம் ஏன்டா இன்னும் சேரலன்னா, இல்லை அந்த கல்லூரிலாம் ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு ஒரு சூழல் வருது. வர ஆரம்பிக்கிறாங்க இந்த மார்க் மூலமாகவே ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்போ இருந்தே ஆரம்பிக்குது தான் அந்த இன்ஃப்ளெக்ஸ் ஆரம்பிக்குது பொறியியல் கல்லூரிகளில். அப்போ இன்னும் ஏன்டா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் வரல அப்படின்னு பார்த்தா, இல்லை அங்கே வந்து ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குறாங்க, அப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்போது அவர் என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் டிட்டர்மைன் பண்ணுங்கன்றாங்க. வருஷத்துக்கு ஆனுவல் ஃபீஸே வந்து 35,000 தான், அதில் 20,000 வந்து அரசாங்கம் கட்டிடும், 15,000 மட்டும் அவங்க கட்டினா போதும் அப்படின்னு நிலைமைக்கு வருது. அப்போ ஒரு மாணவரோட சுமை முழுவதும் குறைஞ்சிருது. அவன் படித்து நல்ல மதிப்பெண் பெற்றால் மட்டும் போதும். ஒரு சராசரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு செமஸ்டர் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுவாங்களோ அதே ஒரு தனியார் கல்லூரியில் அதே ஃபீஸை வந்து நீங்கள் அதே கட்டணத்தில் நீங்கள் ஒரு பொறியியல் படிச்சிடலாம் அப்படின்னு சூழல் வருது. அப்போ பொறியியல் படித்து வந்துடுவாங்க, இன்ஜினியரிங் படித்து வந்துடுவாங்க இல்லையா. அப்போ அந்த பசங்களுக்குலாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஐடி காலேஜ் கட்டியாச்சு, எல்லா இதுலேயும் வந்து ஐடி பார்க் எல்லா இதுலையும் கட்டிருக்காங்க, கோவையில் இருக்குது, மதுரையில் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது டைப் 2 சிட்டிஸ்லாம் வந்துருச்சு ஃபுல்லாக. அப்போ சென்னையில் இருந்தது, சென்னையில் இந்த சோழிங்கநல்லூர் இந்த ஐடி காலேஜ் ஃபுல்லாக இருந்தது. இங்கே இருந்ததுன்னா அந்த கம்பெனிகள்லாம் உடனடியாக அவங்கள வந்து வேலைக்கு பணியமர்த்துறாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலம். இப்போ வந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்க பல பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. அதற்காக அவன் நேரடியாக போய் டம்ப் பண்ண முடியாது. நீ வாழ்றதுக்கே நான் தான் காரணம் அப்படின்னா அவன் இந்த இதில் சொல்ற மாதிரி தான். படத்துல உங்க அம்மா சுக்கு காப்பி போட சொல்ற அப்படின்னா அவன் திட்டிட்டு போவான்ல சின்ன பையன், அந்த மாதிரி தான் அவங்க கேர் பண்ணிக்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டதே அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஃபேமிலியில என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாதுன்றப்போ நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் சொல்ல முடியாது. இதனா இந்த மனநிலை தான் இருக்காங்க, நான் படித்தேன் அப்படின்ற மனநிலை இருக்காங்க. அப்போ இவங்க ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒரு டோன் அண்ட் டென்னர் வேணும், தேவைப்படுது. இன்னொன்று இது வரைக்கும் பொலிட்டிஷியன்ஸ் அவங்க பார்த்தது எல்லாருமே வந்து
ஒரு ஏன் அந்த ஃபெட்டிக் வந்தது திராவிட கட்சிகள் மீது, அது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும். இங்க இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். இப்போ ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 70+, இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் க்ளோஸ் டு 70. இந்த ரெண்டு திராவிட கட்சியில் அடுத்த நிலை இரண்டாம் தலைவர்கள்னு பார்த்தாலும் எல்லாரும் 70+, 80+ல இருக்காங்க. அப்போ நாம சொன்ன அந்த சேகுவாரா புகைப்படம், சேகுவாரா உயிரோடு இருந்தா அவரோட வயது என்னவா இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. பகத்சிங் அவர்கள் வந்து இளம் வயதிலே வந்து இது பண்ண தூக்கிலிடப்பட்டதுனால அவரு வந்து எவ்வளவு தூரம் இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் இப்போ வரைக்கும் இருந்தா அவரோட வயது என்னவா இருந்திருக்கும் தெரியாது. ஆனா அந்த யங் இமேஜ் இருக்குல்ல, அதுதான் வந்து வசீகரத்தன்மை இருக்குது. அப்போ நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்றது? திராவிட கட்சியில் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அப்படி இன்ஸ்பயர் பண்றதுக்கு எனக்கு யார் இருக்கா அப்படின்னு தேடுறப்போ அவங்களால வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ண முடியல. ஸ்டாலின் அவர்கள் 80களில் மிசால கைதாகி 70களில் 80களில் மிசால கைதாகி வரும்பொழுது அவர் ஹீரோ. அதற்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக வந்து இளைஞரணியை கட்டமைக்கிறார். 2000களில் வந்து கலைஞர் இது சென்னை மாநகராட்சி மேயராக இருக்காரு, துணை முதல்வராக வர்றாரு. அப்போல்லாம் அவர் ஹீரோ. பட் இப்போ வந்து நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வர்றது அப்படின்றப்போ திராவிட இயக்கங்கள் அப்படியான ஒரு இளம் தலைவரை அடையாளம் காட்டலை, அடையாளம் கட்டி முன்னிறுத்தலை. ஒருவேளை இன்றைய இளைஞரணி தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தான். ஆனால் அவர் நீங்கள் முன்னிறுத்தணும்ல. கரெக்ட். நீங்கள் அவர் வந்து வெறும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு பேச்சாளர் மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு, ஆனால் அவர் கட்சி ரீதியாக கட்சி ஆஃபீஸ் அலுவலகத்தில் எவ்வளோ நாள், அறிவாலயத்தில் போய் எவ்வளோ நாள் வந்து தலைவரை பார்க்கும்போது எத்தனை நாள் வந்து அறிவாலயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க முடிஞ்சிருக்கு, எத்தனை நாள் அவர் அங்கே இருந்திருக்காரு, எத்தனை நாள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் அனுபவத்தில் வந்து பார்க்கறதுக்காக நிறுத்திருக்காங்க. இன்னொன்று இந்த இளம் தலைவர்களுடைய பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அது இவங்களே உணரல, கட்சியில் இருக்கவங்களே. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்பகம்ல டெய்லியும் உட்காந்து தொண்டர்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னா தட் இட் செல்ஃப் இஸ் எ மெசேஜ். அவர் அங்கே உட்கார்றாருன்னா அது மவுண்ட் ரோடு பீக் ரோட்ல இருக்கு. அங்கே பார்க்கறதுக்கு வந்து தொண்டர்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 பேர் வழி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த 1000 பேர் மட்டும் கிடையாது, இல்லை ஒரு 500 பேர் வேணா 100 பேர் வரட்டுங்க, அந்த ரோட்ல 100 பேர் வந்து பார்க்க வரட்டும். ஏன்னா ரோடு மேல இருக்கு இளைஞரணி ஆஃபீஸ். 100 பேர் வந்தா கூட அது ஒரு மெசேஜ் இல்லை. அது அந்த 100 பேருக்கு மட்டும் மெசேஜ் கிடையாது, அந்த சாலையில பயணிக்கிற அத்தனை பேருக்கு ஒரு மெசேஜ் இல்லை, இங்க ஒரு லீடர் இருக்கா அப்படின்றத. அப்போ அவங்க எல்லாம் மெசேஜ் பாஸ் ஆகும்ல, இங்க வந்து ஒர்க் பண்றாரு அவர், ஆக்டிவ், ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் ஆகும், இருக்காரு அப்படிங்கிற ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் ஆகும். இங்கதான் இருக்காரு அவர், என்னங்கன்னு ஒரு நின்று டிராபிக்ல கூட நின்று கேட்டு போவாங்க யார் வந்திருக்கேன்னு, இல்ல இந்த மாதிரி அவர் இருக்காரு, இட்ஸ் எ மெசேஜ். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு வரையும் வந்து நீங்க அறிவாலயத்துல போய் சந்திச்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லவே இல்லையே. வர்ற இளைஞர்கள் வந்து அவர் சந்திக்கணும் அப்படின்றதுனா அவர் குறிஞ்சியில வந்து, இப்பவும் குறிஞ்சியில தான் போக வேண்டியதா இருக்கு. இப்போ அறிவாலயத்துல வந்து அவர் வந்து சந்திக்கிறது இல்லையே, குறிஞ்சியிலத்துல போய் தான் சந்திக்கிறாங்க. இப்பவும் அன்பகம் அலுவலகத்துங்க. அப்ப நீங்க எங்க பொலிட்டிக்ஸ் பண்றீங்க, எங்க ஈர்ப்பு கொடுக்குறீங்க? அவர் இளைஞராக தான் இருக்காரு. அவருடைய அசம்பிளி ஸ்பீச் வந்து எதிரணியில் இருக்கிறவர்கள் முதற்கொண்டு வந்து ஆதரிச்சு பேசியிருக்காங்க. இன்னும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து, நான் ஃபீல்டில் இருக்கனால பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டாக இருக்கனால நம்ம பார்ப்போம்ல. அப்போ என்னன்னா ஒரு ஒப்பீட்டு அளவில் இருந்துகிட்டே இருக்கும். கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் காலத்தில் பணியாற்றின பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் வந்து கலைஞரை ஒப்பிட்டு பார்க்குறப்ப இல்லை அண்ணா அளவுக்கு கலைஞர் இல்லை அப்படின்னு முதுபெரும் பத்திரிகையாளர்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ கலைஞர் அவர்கள் வந்து அவர் முதல்வராக இருந்து இல்லை அவர் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றின காலத்திலிருந்து அவர் கூடயே பயணித்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ ரிட்டையர்டாக இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் வந்து கேட்குறப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அதுக்கு அந்த டிரான்சிஷன் பீரியட் 2000களில் தான் அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டும் இருக்கும், ரிட்டைர்மெண்ட் இருந்திருக்கு 2010 அந்த பீரியடில் ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க எல்லாரும். இப்போ அவங்க எல்லாரும் என்னன்னா அவங்களுக்கு வந்து இல்லை கலைஞர் அளவுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படின்ற இந்த ஒப்பீடு வந்து இருந்துகிட்டே இருக்கு ரெண்டு இருக்கும். இப்போ அதே ஒப்பீடு வந்து உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் வைப்பாங்கல்ல. ஏன்னா இப்போ அந்த ஸ்டாலின் அவர்களை கவர் பண்ண பத்திரிகையாளர்கள் தான் இப்போ வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க, இன்ஃப்ளக்ஸ் இருக்கு. ஆனால் முழுமையாக அந்த ஊடகத்திலையும் அந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சேஞ்ச் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட உணராமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கு. அது உணர்த்தி இருக்குன்னா அந்த பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்காரு. இப்போ அசம்பிளியில் வந்து பேசுறாங்க. இன்னொன்று இது அவரை மட்டும் முன்னெடுத்துறது கிடையாது. நீங்க அவர் கூட எல்லாம் யாரெல்லாம் இருக்கும். இப்போ நான் மட்டும் ஒரு கூட்டத்திலேயே வந்து ஒரு வயசானவர் வந்து யங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாருன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 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 ஓல்டு பாய்ஸ் ஹாஸ்டல்ல வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்காரு அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க கேளு அப்படின்ற கேட்கற ஆளுமையெல்லாம் அவருக்கு இருக்கு. அவர் பேசதான் எடுபடுது. ஆனா நீங்க கூட வச்சிருக்க உங்களோட இமேஜ் என்னவா இருக்குன்றது இருக்குல்ல, அந்த போஸ்டரிங்குமே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகிருக்குன்னு. இன்னொன்று அந்த டோன் வந்து இப்போதைக்கு திராவிட இயக்கங்கள்ல பாக்குறப்போ அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இருக்க டோன் அண்ட் டென்யூர் ஒர்க் ஆகிற ஒரே ஒரு லீடர்னா உதயநிதி ஸ்டாலின் அவரோட மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குதான் செய்யுது.
இதுக்கு முந்தைய தலைமுறையில இருந்த முந்தைய தலைமுறைன்னு சொன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா அதுலயுமே வந்து இன்னும் ஒரு பேர் சொல்லியே சொல்லலாம். மூத்த பத்திரிகையாளராக கூடிய டி ராமகிருஷ்ணன் அவர்கள் நேற்று ஒரு ஒரு விவாதத்துல சொல்றாரு, எனக்கு உள்ளபடியே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினா அந்த முதல் பேச்சு வந்து அசம்பிளியில் பேசின பேச்சு வந்து ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இன்னும் ஒரு சில வருடங்கள ரிட்டையர் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 55+ ஹி மஸ்ட் பி கண்டிப்பா இருக்கும். ஸோ அவர் பல தலைவர்களை வந்து பேட்டி எடுத்தார். கிட்டத்தட்ட 25-30 வருஷமா வந்து இந்த துறையில் இருக்காரு அவர். இப்போ அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாருன்னா அது வந்து திராவிட இயக்கம் வளர்த்தெடுத்தது தான் அவரையுமே கூட. ஆனா அவரை நீங்க கட்சி எந்த இடத்துல பொசிஷன் பண்ணிருக்கு, அவரை நீங்க எங்க வந்து எடுத்துட்டு போறீங்க, அவருக்கு என்ன கட்சியில நீங்க பொறுப்பு இளைஞரணி பொறுப்பா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா அவரை என்னவா ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்றது இருக்குல்ல. அப்போ ஒரு செகண்ட் ரேங்க் லீடர் ஆகவும் அவர் வந்து ஒரு ஒரு செகண்ட் ரேங்க் லீடராக அல்லது ஒரு ஒரு மாஸ் லீடர் இமேஜ் கொண்டு போய் நிறுத்தணும்ல, அந்த இடத்துல வந்து லேக் ஆகுறாங்கன்றதான். இன்னும் சமூக ஊடகங்கள் அப்படின்றது மட்டுமே கிடையாது. நீங்க வந்து ஒண்ணு உங்களுக்கு இந்த டோன் அண்ட் டென்வர்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதுக்காக வந்து KN நேரு அவர்கள் இருக்காரு, இருக்கல சீனியர் துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, அவங்கலாம் சோசியல் மீடியாவில் வந்து ஆக்டிவா வேலை பார்க்கலையா, அவங்களுக்கும் சமூக ஊடகம் வேலை பார்த்தாங்க, ஆனா ஒர்க் ஆகல. அதுதான் அப்ப எது ஒர்க் ஆகும் அப்படின்னு, ஏன் ஒர்க் ஆகாம போச்சு அப்படின்னா, யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்றதுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்கு ஆள் இல்லை. இது வந்து நான் ஏதோ திமுக மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தமிழ்நாடு எலெக்ஷன் பேசுறதுனால நம்ம திமுக பேசிட்டு இருக்கோம். அதிமுக இதே பிரச்சனை தான். அதிமுக இன்னும் டீப் ரூட்டட் பிரச்சனை. நம்ம திமுக பேசும் பொழுது திமுக அப்படி ஒரு ஆள் இருந்தும் அவங்க முன்னெடுத்தலன்றதுதான் இங்க பிரச்சனை. ஆனா அதிமுக அங்க ஆளே இல்லைன்றது வேற கதை. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரத்யேக பிரச்சனை கிடையாது. இது கேரளாலையும் இருக்கு. கேரளா இடதுசாரிகளையும் இந்த பிரச்சனை இருக்கு. கேரளா இடதுசாரி அரசாங்கத்துல முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு 83 வயசு. கரெக்ட். இப்ப அங்க வேற யங்ஸ்டரே இல்லையா? யங்ஸ்டர் வந்தா ஏற்றுக்கொள்வதற்கு, கொள்கை ரீதியா ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்காங்க. இடதுசாரி தத்துவத்தை ஏற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த சீனியர்ஸ் மேல ஒரு ஒரு அயற்சி வருது. இவங்களே திரும்ப திரும்ப வர்றாங்க, இவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது. இன்னொரு கேள்வியுமே பெருசா வந்து இந்த எலெக்ஷன்ல பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது அப்ப பண்ணாங்க அத அப்ப பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அப்ப பண்ணாங்கன்னு மட்டுமே நீங்க சொல்றீங்க. திமுக அதெல்லாம் பண்ணுச்சு, திமுக இதெல்லாம் பண்ணுச்சு, அதெல்லாம் பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணாங்க? இந்த கேள்விகளை வந்து இந்த எலெக்ஷன்ல அதிகமா கேள்விப்பட்டதா பார்க்க முடிஞ்சது. இந்த 5 வருஷமும் பண்ணிருக்காங்க. இந்த 5 வருஷம் பண்ணதையும் சொல்லிட்டே தான் இருந்திருக்கு திமுக. ஆனா என்ன பிரச்சனைனா, இவங்க சொல்றது, இப்ப இவங்க பேசுற மொழி எதுவுமே வந்து மக்களுக்கு புரியாது. ஓகே. ஏன்னா நீங்க இயல்பான, இப்போ நான் இயல்பான மொழினா என்னால வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் காமிக்க முடியும். ஏங்க இப்ப இளம் பேச்சாளர்கள் எடுத்திருக்காங்க, இவங்க வேற கடிப்பாங்க வந்து இளம் பேச்சாளர்கள் நடத்துனாங்க, பேச்சு போட்டி நடத்துறாங்க. இப்ப ஜென்சி மீட்டிங் நடத்துறாங்க. இவங்களுமே வந்து பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜென்சி மீட்டுமே அந்த ஒரு வகையில் அந்த ஒரு ஃபார்ம்ல போய் நிக்குது. திரும்பவும் வந்து நீங்க இதுக்காக வந்து நான் வந்து தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தல. அதாவது அதை முற்றிலுமாக அந்த மேடை பேச்சு கலாச்சாரத்தை அல்லது அந்த மொழியை வந்து முற்றிலுமாக கைவிட்டணும்னு நான் சொல்லலை. அடுக்கு மொழியை முற்றிலுமாக கைவிட்டணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒருத்தர் நம்பிக்கையை கோர போறீங்க அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும். உங்கள் ஆடியன்ஸ் வந்து திமுக கட்சிக்காரர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள் எப்படியும் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாரு. திமுக ஆதரவாளர்கள் கிடையாது. இப்போ ஜென்சி மீட் எதுக்கு நடத்துகிறோம்? கட்சிக்காரங்களுக்காக நடத்துகிறோமா? இல்லை. கட்சிக்காரங்க பசங்களுக்காக நடத்துகிறோமா? ஏதோ ஒரு வகையில் வந்துடுவான். அப்போ நீங்கள் புதிய நியூ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அந்த மீட்டை நடத்துறீங்க. அப்போ நியூ ஆடியன்ஸை மீட் பண்ணுறதுக்கு நடத்துறீங்கன்னா அப்போ அந்த ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியணும்ல. அவனோட நீடு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து அவன் எதை கன்சியூம் பண்ணுவான், அவனோட நீடு என்ன தெரிஞ்சுதானே பேசுகிறோம். திரும்பவும் வந்து நான் மேடை பேச்சு மாதிரி அடுக்குமொழியில் பேசுவேன்னா, அடுக்குமொழியில் பேசுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. கட்சிக்காரங்க கிட்டே இருப்பாங்க, திராவிட இயக்கம் திராவிட அரசியல் பேசுறது கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்கள் பிரச்சனை வந்து 25% கிடையாது, 25% நீங்கள் வாங்கிட்டீங்க. திமுகவோட ஹார்ட்கோர் தோற்கிற தேர்தலையுமே கூட 25% வாங்கியிருக்கு. திமுகவும் வாங்கியிருக்காங்க. அதிமுக இவங்களோட கோர் ஓட் ஷேர் வந்து ஒரு 22-25 இதுதான் வந்து கோர் ஓட் ஷேர். அது எல்லா காலம் வாங்கிட்டாங்க. அதை இந்த வாட்டி வாங்கிட்டீங்களே. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த நியூட்ரல் நியூட்ரல் ஓட்டர்ஸ், அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் அவங்க நம்பிக்கை தான் நீங்க பெறணும். அப்போ அவங்க இந்த வாட்டி பெற முடியல அப்படின்றப்போ திரும்பவும் நான் அதே தான் போய் பேசுவேன். இப்போ KN நேரு அவர்கள்ட்டெல்லாம் பேசுவார். அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள்ட்ட இதோட சூப்பராக பேசுவார். இந்த செஞ்சி ஓட்டர்ஸ், இந்த செஞ்சி மீட்ல வர பேச்சாளர்களும் நல்லா பேசுவார். இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் பேசுறதுல தப்பு இருக்கான்னு கேட்டால் பேசுற ஐடியாலஜி எந்த தப்பும் கிடையாது. அவங்க அணுகுமுறையும் வந்து திரும்ப வந்து ஒரு TRP ராஜா அவர்களுடைய அந்த சொல்ற அரகன்ஸ் நான் சொல்லலை, வெளியே இருக்க ரிவ்யூஸ்ல சொல்றாங்க. அந்த அரகன்ஸுக்கும் ஜென்சிகள் பேசின அந்த டோனுக்கும் இருக்க ரெண்டு சேம் லெவல் ஆஃப் அரகன்ஸ் தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் இதை வந்து திமுக காரங்க ரசிப்பாங்களான்னா திமுக காரங்க ரசிப்பாங்க. வெகுஜனங்கள் ரசிக்கிறாங்களா இல்லை நியூட்ரல் ஓட்டர்ஸ் ரசிக்கிறாங்களான்னு கேட்டால்
கொஸ்டின். அவங்க வந்து உதய பேசுறதா ரசிக்கிறாங்க. உதய பேச்சுல அரகன்ஸ் இல்ல. ஓகே ஓகே. உதய பேசுறது ஏதோ அரகன்ஸ் நீங்க இருக்குன்னு சொல்லுங்க கூட நான் கூட இல்ல எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா கேள்விகள் வந்து இந்த டோன்ல இல்ல. அப்ப அந்த டோன் அண்ட் டென்யூர் மேட்டர்ஸ். இப்ப நீ அவரோட காஸ்டியூம் அவரோட வயசு கூட அதிகமா இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 50 வயது. ஆனா அவரோட காஸ்டியூம் அப்படி இல்லையே. ஆமா. ஸோ இதுதான் வந்து நான் வந்து யாரை ஹூம் ஐம் லுக் அப் டு அப்படின்னு பொலிட்டிக்ஸ்ல பாக்குறப்போ உதய் அவர்கள் இருக்காரு. இந்த பக்கம் வேறொருவர் அப்படி இல்லை, இந்த கட்சியில உதய்க்கு முன்னாடி வேற யாரையும் எனக்கு அப்படி நீங்க காமிக்கவே இல்லைன்றனால அப்ப நான் இந்த பக்கம் யாரா இருக்கேன்னு பார்த்து இன்னொருத்தர் வர்றாரு. அவரால் வந்து ஆல்ரெடி நான் அவரை வந்து பல வருஷமா கனெக்டடா இருக்கேன். அவரோட டோன் அண்ட் டென்யூர்லையும் அவரோட அப்ரோச்லையும் அவரோட ஸ்டைல்லையும் பேசுறது ஏதோ ஒரு வகையில் கனெக்டடா இருக்கேன் நான். சரி ஓகேன்னு அப்படி இந்த பக்கம் போறாங்க. அப்போ உனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தும் நீங்க அதை பயன்படுத்தலை அப்படின்றது அட்லீஸ்ட் இனிமேலாவது அதை மாற்றணும். இப்போ நீங்க வந்து ஒரு முன்னாடி படுக்கிறீங்க. இன்னொன்று இந்த ஜென்சின்றதே ஒரு ஊழல். ஜென்சி எல்லாம் கிடையாது. இது வந்து இந்த சமூகத்தோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் தான் சொல்லணும். ஜென்சி வாக்காளர்கள் நீங்க கணக்கெடுத்து பார்த்தா எண்ணிக்கை வந்து 25 லட்சம் பேர் தான் வந்து முதல் முறையாக சட்டமன்றத்தில் வாக்களிச்சாங்க. நாடாளுமன்றத்தில் 2024 முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து 14 லட்சம் பேர். இந்த முறை வந்து ஒரு 10 லட்சம் பேர் ஆட் ஆகுறாங்க. அந்த நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சாங்க இல்லையா, அவங்க சட்டமன்றத்துக்கும் அவங்க முதல் முறையாக தான் வாக்களிப்பாங்க. அசம்பிளி எலெக்ஷன் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதுதான். அப்போ இந்த எண்ணிக்கை கூட்டினா 25 வரும், 20 லட்சம். இன்னும் சிதறி இருப்பாங்கல்ல இந்த இடைப்பட்ட காலங்களில் போன அசம்பிளிக்கும் இந்த அசம்பிளிக்கும் வர்றப்போ அந்த 25 வயசு அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா என்ன நீங்க அதீதமா கணக்கு போட்டாலும் ஒரு 50 லட்சம் பேர் தான். ஆனா இங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா அந்த கட்சிக்கு அந்த வாக்குகள் வந்து 1,74,00,000 நினைக்கிறேன். 1.25 லட்சம் தோராயமா, சரி 1.25 கோடி தோராயமா, இல்ல 50 லட்சம் பேரை விட்டுருங்க. மிச்சம் 1.25 கோடி பேர் இருக்காங்க. 1.25 கோடி பேருமா ஜென்சிஸ் இல்ல. அப்போ அந்த 1.25 கோடி பேரில் வந்து பெண்கள் அடங்கும், இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அடங்கும், இன்னும் நடுத்தர வயதினர்லாம் அடங்கும். அப்போ இவங்களுக்குலாம் எது மிஸ் ஆகிருந்திருக்குன்னா இந்த டோன் அண்ட் டென்யூரு, உங்களோட அப்ரோச்சு இன்னும் கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் ஆகாமல் இருந்தது. கட்சிக்கு எதிராகவே வந்து பணியாற்றின இது ஆக்சுவலாக இந்த விஷயத்துல முடிச்சாரு நீங்கள் அது எடுத்துக்க அந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்சிக்கு எதிராகவே பணியாற்றினது. அப்போ இங்கே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது. இப்போ ஏன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது உதயநிதி அவர்கள் தான். அதுவுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருனால உதயநிதி அவர்களை கொண்டு வந்தாங்க. ஒருவேளை இல்லாட்டி அதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை உதயநிதி அவர்களை நீக்கிட்டு பாருங்களேன் கட்சி கட்டாங்க. இப்போ எல்லாரும் ஏறத்தால வந்து கலைஞர் செட்டுக்கு அடுத்து அந்த பீரியட்ல இருந்த செட்டு தான் இருந்திருப்பாங்க. துரைமுருகன் அவர்களாகட்டும், கே நேரு ஆகட்டும், ஏவாவேலு அவர்களாகட்டும், இந்த பக்கம் வந்து தங்கம் தென்னரசு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ஏறத்தால 25 இயர்ஸா இருக்காங்க. ஒரு 25 பேர் முன்னணி தலைவர்கள் வந்து 25 வருஷமா பொறுப்புகள் இருக்காங்க. புரியுது. இவங்க தான் ஹையஸ்ட் சர்விங் எம்எல்ஏஸாகவும் இருந்திருக்காங்க. ஒரு சில தொகுதியில் 1-2 வாட்டி மிஸ் ஆயிருந்திருக்கும். எனக்கு வந்து நான் 91 எடுத்து பார்த்தேன். 91 எல்லாரும் வாஷ் அவுட். 96 பார்க்குறப்போ இவங்க தான் மாறி மாறி பெரும்பாலும் இவங்க வந்து ஜெயிச்சிருந்திருக்காங்க. இப்போ இருக்க சீனியர் மோஸ்ட் ஜெயிச்சிருக்காங்களே இவங்கலாம் எப்பவுமே ஜெயிச்சிருந்துருக்காங்க. 1-2 தொகுதியில் 1-2 வாட்டி மிஸ் ஆயிருந்துருக்கலாம், அவ்வளோதான். அப்போ இதே திரும்ப பார்க்குற ஒரு ஆயிடுச்சு வருதுல்ல, இங்கே ஸ்பேஸ் இருக்கு. ஒருவேளை உதயநிதி அவர்கள் இல்லாட்டி அது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் அது மாதிரி தான் இருந்திருக்கும். அது வந்து அவன் டிஃபைன் பண்ணுறதுக்காக சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ் சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் யங்ஸ்டர் எங்கே வருவான், வர்றதுக்கான ஸ்கோப்பே இல்லை கட்சியில். பட் அது வந்து இவங்க திட்டமிட்டு பண்ணாங்கன்னு சொல்ல. இது வந்து ஒரு 75 ஆண்டு கால கட்சிக்கு இருக்க ஒரு பிரச்சனை தான். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ்லேயும் இருக்குது, அதிமுகலையும் இந்த சிக்கல் இருக்குது. அப்போ அங்கே யங்ஸ்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதான். இதை வந்து முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சிக்கு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் நம்பர்ஸே உயர்த்துறாரு. ஏன்னா அப்போ அவரு கூட பயணிச்சவங்க இருப்பாங்களா, அவருக்கே வயது ஜாஸ்தி. அப்போ அவர் கூட பயணிச்சவங்களே வந்து அவர் தலைவராகிறப்போ அவங்க பொறுப்பில் இல்லைன்றப்ப தான் அவர் அந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையை உயர்த்தி அவருடன் இளைஞர்கள் பயணிச்சவங்கலாம் மாவட்ட செயலாளர் ஆக்குறாரு. இப்போ நம்ம பார்க்குற பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, மாசு உட்பட, இப்பெல்லாம் இளைஞர்களை வந்து பயணிச்சவங்க. அப்போ இவங்களுக்கு இப்போதான் வந்திருக்கு. இன்னும் இப்போ 50 வயதில் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இருக்க கான்டெம்பரரிஸ்க்கு. இப்போ அவர் மட்டும் தான் நமக்கு தெரிகிறாரு. இன்னும் அப்போ அவரோட கான்டெம்பரரிஸ்க்கு எப்போ வாய்ப்பு வரும்? அவருக்கு இந்த முறை துரதிருஷ்டவசமாக திமுக தலைவர் தோற்றனால எதிர்கட்சி தலைவர் பதவி வந்தது. ஒருவேளை திமுக தலைவர் ஜெயிச்சிருந்தாருன்னா எதிர்கட்சி தலைவர் 5 ஆண்டுகளுக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்திருப்பார். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்கே அவருக்கு இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே எடுத்துருந்துருக்கும். அதில் 5 ஆண்டுகளுக்கு எப்போ இந்த பொசிஷன் வந்திருக்கும், லீடிங் பொசிஷன் இருந்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது. எப்போ அவர் ஒரு கால் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்திருக்கு. இந்த தோல்வியை பயன்படுத்தி கட்சியை வந்து திரும்ப மறுசீரமைப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் கேட்ட வரைக்கும் அப்படியான ஒரு சூழல் நிலவுதான் சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து 2 விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, தாவேகா வந்து அவங்க ஸ்பீச்சில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருந்தாங்க. 20 நிமிஷம் இருக்கட்டும், இந்த இடத்துல இது வரணும்.
இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அல்காரிதம் பேஸ்டு. அந்த அல்காரிதம் எதை எடுத்து கொடுக்கும், டிராஃபிக் டைமை இன்க்ரீஸ் பண்ணு. இப்போ டிஜிட்டலைஸாக நம்ம கொஞ்சம் பேசுவோமே, நான் ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்தையும் ஃபுல்லாக பார்க்க வைக்கணும்னா எனக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் என்னென்ன செகண்டில் என்னென்ன மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கணும், அதுதான் என்னை ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பார்க்க வைக்கும். அதுதான் ஆடியன்ஸுக்கு எங்கேஜ் அடுத்தடுத்து அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். இட்ஸ் அ டிஜிட்டல் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் திமுக இந்த தடவை கொஞ்சம் ஃபெயில். அட் த சேம் டைம் லோக்கல் பாடிஸ் இந்த தடவை எலெக்ஷனில் ஸ்ட்ராங்காக வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு, திமுகவும் ஸ்பீச்சை திட்டமிடுவாங்க. திமுகவோட எல்லாரும் ஸ்கிரிப்டட் தான். ஸ்கிரிப்ட் இல்லாமல் எங்கேயுமே போகக்கூடாது. இதுக்கப்புறம் யாரானும் அது வந்து எஸ்பெஷலி பொலிட்டிஷியன்ஸ், மற்ற துறையில் இருக்கவங்க, மற்ற வேலையை பார்க்குறவங்க அவங்களோட விருப்பம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மனதளவில் வந்து இங்கே போகிறேன், இங்கே இப்படி தான் நான் நடக்க போகிறேன், இங்கே போய் இதுதான் பேச போகிறேன், இது இப்படி தான் கேட்க போகிறேன், ஒரு 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 ஸ்கெலிட்டலான ஒரு பிளான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கீஸ். ஆமாம், நம்ம ஏன்னா தெரியாத இடங்களுக்கு போகும்போது இல்லை, ஆனால் அவங்கள ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் முந்தைய காலம் பெரியார் காலம் அல்லது வந்து அண்ணாவின் காலம் அல்லது கலைஞரின் காலம்னா அப்போ ரெக்கார்டட் கிடையாது. திடீர்னு போயிட்டு இருக்க போய் எங்கள் ஊர்லேயும் என்ன பேசிட்டு போங்க அப்படிம்பாங்க. உங்கள் ஊரை என்ன ஊரா அப்படின்னு, இந்த ஊரா இந்த இதில் யார் இருக்கா என்ன எது இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க ரீகால் பண்ணி எக்ஸ்ட்டும் போக பேசுவாங்க. ஆனால் இப்போ அப்படி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எத்தனை மணிக்கு பேச போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு கேமரா ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் தான் லைவ் லிங்க் கொடுக்க போகிறீங்க. லைவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமரா ஃப்ரேம்ஸும் வந்து நீங்கள் தான் மல்டி அவுட் தான் கொடுக்க போகிறீங்க. அப்போ அங்கே ஸ்விட்ச் பண்ணுறது நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் டீமும் ஸ்விட்ச் பண்ண போகுது. உங்களை என்ன ஃப்ரேமில் காமிக்கணுன்றதும், ஏன்னா ஒரு கட்சியோட அவுட்டு தான் வந்து சேனல்ஸ்க்கு போக போகுது. அப்போ அந்த அவுட்லேருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் எந்த கையை தூக்கி பேசுகிறப்ப என்ன ஃப்ரேம் வரணும், இப்போ கையை தூக்குறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பின்னாடி இருந்து அந்த ஃப்ரேம் வந்து சுவிட்ச் ஆகணும் அப்படின்றது தெரியும். நீங்கள் சைடில் திரும்பி பேசுறீங்கன்னா என்ன ஃப்ரேம் சுவிட்ச் ஆகணும் உங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எதை போடணும்னு தெரியும். சில நேரங்களில் தலைவர்கள் சில கால் எடுப்பாங்க. ஸ்கிரிப்டில் வந்து சில விஷயங்களை பின்னாடி வச்சுருந்துருப்பாங்க. அந்த உற்சாகத்தை பார்த்து அதை தூக்கி அதை முன்பின் பேசிக்கிறதுக்கான துணிகளாக இருக்கும். அப்போ இதெல்லாமே பிளான்டு தான். அப்போ அந்த திட்டமிட்ட நபர்கள் தெரியாது நமக்கு. நம்ம ஒரு சிங்கிள் நபரை சொல்ல முடியாது. இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மேபி முதல் ஸ்பீச்லேருந்து மாற்றிருந்துருக்கலாம், ரெண்டாவது ஸ்பீச்லேருந்து மாற்றிருந்துருக்கலாம், அல்லது வந்து தலைவர் அவர்கள் வந்து எனக்கு இதுதான் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். அவரோட ஸ்பீச் வந்து ஒர்க் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து என்னன்னா அவருடைய ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆயிருச்சு. ஓகே, ஆடியன்ஸுக்கு ஒர்க் எல்லாருக்கும் ஒர்க் ஆகிறது தான். அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை. அவங்க அப்படியான சூழல் இருக்கும்னே அவங்க வந்து கணிக்கவே இல்லை. அதை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா ஆடியன்ஸுக்கும் போற மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு நீ ஓவர் யூஸ் பண்றோம்ல ஒரு விஷயத்த, அதை வந்து தவிர்க்கணும். இப்போ அது யூடியூப் ஆட்ஸ் அதிகமா வந்தது, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்கும் தெரியாது. நீங்க வந்து இருக்கெல்லாம் இறக்கிறது தான் அதுல. இப்போ வந்து உதாரணத்துக்கு உதயநிதி அவர்கள் வந்து செங்கல் காமிக்கிறாரு, ஒர்க் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ஆச்சு. அதனால மற்ற ஊர்லயும் காமிங்கன்னாங்க, ஒர்க் ஆச்சு. அடுத்த தேர்தலில் வந்து 29 பைசா காமிச்சாரு, ஒர்க் ஆச்சு, ரைட்டு. ஆனால் 3வது முறை இந்த முறை நான் ஃபோட்டோ தூக்கிட்டு போவேன் அப்படின்னா காமிங்கன்னு கேட்க தான் செய்வான். அவன்லாம் சொல்கிறவங்களாம் கட்சிக்காரங்க. ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து ரசிக்கும் தன்மையில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரசிக்கும் தன்மை இல்லை. இந்த தேர்தலில் நான் விசாரிச்ச வரைக்கும் அது வந்து அவ்வளோ தூரம் வந்து ரிசப்ஷன் கொடுக்கல. ஓவர் யூஸ் ஆஃப் ஒரே ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சுட்டு இருக்கா, அதே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா, அவங்க ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து சன்ஃப்ளவர் சூரியகாந்தி பூ பிடிக்குது அப்படின்னா முதல் முறை சூரியகாந்தி பூ வாங்கிட்டு போகிறப்ப அந்த பொண்ணு சர்ப்ரைஸ் ஆகும், எக்ஸைட் ஆகும். 2வது முறை வாங்கிட்டு போகிறப்ப ஓகே சூரியகாந்தி பூ அப்படின்னு. 3வது முறை போனால் தெரியும், ஓகே அவன் சூரியகாந்தி பூ தான் வாங்கிட்டு வருவான் அப்படின்னு இருக்கும்ல. அப்போ அடுத்த முறை நீங்கள் உதயநிதி போகிறான்னா இது ஓகே ஏதோ காமிக்க போகிறாரு அப்படின்றது தான் இருக்கும். அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் நீங்கள் கொடுக்கவே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த 3 நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் 3 நிமிஷத்துக்கு அட்டென்ஷன் கிராப் பண்ணணும்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தான் ஃபோட்டோ காமிக்க போகிறீங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, ஏன்னா ஓவர் யூஸ் பண்ணுறீங்க. புரியுது, செங்கல் காமிக்கிறப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது, அடுத்தடுத்து கேட்குறாங்க, அது அட்ராக்ஷன் ஆகுது, இப்போ ரீச் ஆகுது மாசஸ்ட்டை. நீங்கள் அடுத்த முறை வந்து 29 பைசாக்காக ஒரு இதை காமிக்கிறீங்க. ஏன்னா செங்கல் ஒர்க் ஆச்சுன்ற 29 பைசா காமிச்சிங்க. அந்த எலெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது, அது நாடாளுமன்ற தேர்தல், அதில் 29 பைசா வந்து ஈஸியாக கொண்டு சேர்க்க முடியுது. இப்போ அதே மாதிரி இந்த வாட்டி அந்த 29 பைசா என்ன கணக்குன்னா, ₹1 நம்ம கொடுக்குறோம், நம்மளுக்கு 29 பைசா திரும்ப தர்றாங்க. நம்ம ஷேர் என்ன அப்படின்றத வந்து எளிமையாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு அது நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படி ஹெல்ப் பண்ணலையே. அது வந்து ஒரு தனி மனிதனை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ இந்த வாட்டி நீங்கள் டீலிமிட்டேஷனை கொண்டு சேர்த்துருக்கணும்ல. டீலிமிட்டேஷனுக்கு சேர்க்கறதுக்கு உங்கள்கிட்ட என்ன வழி இருந்தது? டீலிமிட்டேஷனை திமுக தலைவர் கொளுத்துறாரு. டீலிமிட்டேஷன் என்னன்னு அவர் கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறாரு. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் அப்படிலாம் வந்து சொல்லி பார்க்குறாரு. ஆனால் டீலிமிட்டேஷன் கடைசி வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லையே. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதை அவங்களால வீழ்த்த முடிஞ்சுது, ஆனால் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியல. கரெக்ட்.
அப்போ ஓவர் யூசிங் ஆஃப் ஒரு விஷயம் ஒர்க் ஆகுன்றக்கு அதை ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து இவர் நிறைய கையெடுத்தாரு. ஒன்று. இன்னொன்று உள்ளாட்சிகள்ன்றது வந்து நீங்கள் ஏன் உள்ளாட்சியில் ஒர்க் ஆகலை, அதாவது உள்ளாட்சின்னு நான் சொல்ல மாட்டேன், அது வந்து கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லலாம். கீழே அடிமட்ட தொண்டர் லெவலில் ஏன் அது வந்து ஒர்க் ஆகலைன்னா, பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன அந்த டைனஸ்டி பார்ட்டிஸ், இந்த வெறும் மூத்தவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்றது இருக்குல்ல, அது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து தலைமை லெவலில் அமைச்சர் லெவலில் பார்க்குறோம். கிராஸ் ரூட் லெவலில் என்னன்னா, ஒரு சின்ன ஒரே ஒரு எலெக்ஷன் ஒரு போலிங் பூத் இருக்கும்ல, பூத் ஏஜென்ட் போடுவாங்கல்ல. உதாரணத்துக்கு நான் இப்போ கடைசியாக சேலமில் ஒரு மாவட்டத்தில் ஒரு போலிங் பூத்தில், அந்த பூத்தில் வந்து 11 பூத் ஏஜென்ட். 11 பூத் ஏஜென்ட்ல 5 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஓகே. இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக அந்த 5 பேர் வந்து அந்த அந்த 5 எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த குடும்பத்திலேயே வந்து மாறிட்டே இருந்திருக்காங்க. ஆமா, இது அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அடுத்து வந்து அவன் பையன், பேரன், தாத்தா, இப்படி இந்த குடும்பங்கள். இது வந்து நான் சொல்றது ஒன்றிய லெவல்ல பொறுப்பு கிடையாது. ஒன்றிய லெவல் பொறுப்பே பெரிய பொறுப்பு. ஒன்றிய செயலாளர் கீழே வந்து பல கிளை செயலாளர்கள் இருப்பாங்க. இது வந்து ஒரு போலிங் பூத்துக்குள்ள இருந்த பூத் ஏஜென்ட் லெவல்ல. அப்ப நாளைக்கு ஒரு யங்ஸ்டர் உள்ள போறாங்க கட்சியில அப்படின்னா, என்னால பூத் ஏஜென்ட்டாவே ஆக முடியாது. புரியுது. நான் பூத் ஏஜென்ட் ஆகிறதுக்கே நான் வந்து எவ்வளவு வருஷம் இருக்கணும்னு தெரியாது. அந்த பூத் ஏஜென்ட்ல எனக்கு அந்த 6 பேர்ல தான் கிடைக்கும். இப்போ அந்த 6 பேரும் இதே மாதிரி பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம். அப்போ நான் ஒரு ஊர்ல நான் வந்து எனக்கு திராவிட கொள்கை ஈர்க்கப்பட்டு நான் அந்த கட்சியில இணையறேன் அப்படின்னா, நான் பூத் ஏஜென்ட் ஆகிறதுக்கே எனக்கு எப்போ ஆவன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் எங்க கிளைக்கழக நிர்வாகியாகி, எப்போ நான் வந்து ஒன்றிய நிர்வாகியாகி, எப்போ மாவட்ட லெவலுக்கு மண்டலத்துக்கு ஒன்றியம் போய், ஒன்றியத்திலிருந்து எப்போ மாவட்டத்துக்கு போய், மாவட்டத்திலிருந்து எப்போ மாநிலம் போய், எப்போ இதுல ஏதாவது ஒரு படிநிலை இருக்கப்ப எனக்கு சீட்டு கிடைக்கும். ஒன்றியத்தில் இருந்தாலே சீட்டு கிடைக்குமான்னு தெரியாது. மாவட்ட பொறுப்புக்கு போனாதான் வந்து சீட்டுக்காவது கேட்கற அளவுக்காவது போய் நிக்க முடியும். அப்போதான் குறைஞ்ச முகமாவது தெரியும், அப்ளிகேஷன் போட்டாலாவது யாருன்றதாவது தெரிய இருக்கும். அப்போ நீங்க பூத் ஏஜென்ட்டாவே என்னால் ஆக முடியல அப்படின்றப்போ, ஒரு 25 வயசுல கட்சியில் இணைஞ்சு 40 வயசுல பூத் ஏஜென்ட் ஆகி 50 வயசுல வந்து ஒன்றிய பொறுப்புக்கோ இல்லை மாவட்ட பொறுப்புக்கோ நகர்றாங்க அப்படின்னா, எப்போ அவங்க வந்து பொறுப்புக்கு வருவாங்க, எப்போ வந்து அவங்களுக்கு வந்து வேட்பாளர் எதுலையாவது ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கும், எப்போ அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியருக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் ஒன்று இருக்கும்ல, அது எப்போ கிடைக்குன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ இதனால வெக்ஸான பல பேர் வந்து எதிராக வேலை பார்க்குறான், இல்லை புதுசாக ஒரு கட்சி வரும்பொழுது அங்கே எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்கே புதிய கட்சிகள் நோக்கி நகர்றாங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் சிலர்லாம் வந்து ஒரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 3 நபர்கள் வந்து புதுசாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் 2019 நினைக்கிறேன், பழைய ஆட்களுக்கெல்லாம் இல்லாமல் ஒரு 3 பேர் புதுசாக கொடுக்குறாங்க. பார்த்தா 3 பேருமே வந்து முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள். ஓகே. கதிரானந்த் அவர்கள் வராரு, கௌதம் சிகாமணி வராரு, அப்புறம் இன்னொருத்தர் பேர் வந்து ஐபி அவர்களுடைய மகன், ஐபி பையன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர். 3 எம்பி சீட்ல முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்களுக்கு 3 எம்பி புதுசாக கொடுக்குறாங்க. அவங்க தான் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்ன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த 3 பேருமே வந்து முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள். ஓகே. ஆனால் அவர்களை விடவும் கட்சியில வந்து அதிக காலம் பணியாற்றினவங்க இருப்பாங்க, அவங்களோட ஐடியாலஜிக்கலி சவுண்டான பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க எண்ணிக்கை நம்பர்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ வருஷம் கட்சியில் இருக்காங்க, அவங்க கட்சியில் நினைச்சு கொண்டது நேரம் தான். எப்போ நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் மெம்பர் ஆகிறீங்க டைம் தானே. அப்படி பார்த்தா அவங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சீனியர்ஸ்னால் இந்த கட்சியில் சீனியர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. முன்னாள் அமைச்சருடைய மகன் அப்படின்றனாலே சீக்கிரம் கிடைக்குது அப்படின்றப்போ, அப்போது அதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் வந்தவங்களும் அதிருப்தியில் இருப்பாங்கல்ல, இன்னும் கிரவுண்ட் லெவலில் இருக்கலாம் அதிருப்தியில் இருப்பாங்கல்ல. காலங்காலமாக நாங்கள் வந்து அவங்க அப்பா ஜெயிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பையன் வந்துட்டாரு, அப்போ நாங்கள்லாம் எப்போதான் இந்த தொகுதியில், அப்போ இந்த தொகுதியில் வேலை பார்க்குற ஒரு அமைச்சர் தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்கவனுக்கு என்னதான் ரெகக்னேஷன் கிடைக்கும்? அந்த அமைச்சர் இருக்காரு, அதனால அவர் எம்எல்ஏவும் ஆக முடியாது. சரி ஓகே, நாடாளுமன்ற தேர்தலையாவது நம்ம போட்டிடலாம், நாடாளுமன்ற தேர்தலையும் எனக்கு கிடைக்காது. சரி ஓகே, நான் வந்து உள்ளாட்சியில் பார்க்கலாம்னா, உள்ளாட்சியிலையும் அவர் சார்ந்த சமூகத்தினருக்கோ அல்லது அவருடைய சொந்தக்காரருக்கோ தான் வரும் அப்படின்னா, அப்போ கட்சியில் எதுக்கு நான் வேலை பார்க்குறேன்னு இருக்கலாம். ஐடியாலஜிக்காக வேலை பார்க்கலாம், தலைவருக்காக வேலை பார்ப்பாங்க. அதை தாண்டி நான் வந்து எனக்கு என்ன பலன் இருக்குன்னு அவங்களும் யோசிப்பாங்கல்ல. ஒரு வருஷம் 2 வருஷத்துல வேணாம், நான் அவங்களாம் ஒரு கட்சியில் சேர்ந்தனே யோசிச்சாங்கன்னு சொல்லல. அவங்க ஒரு நீண்ட காலமாக பயணிச்சிருக்காங்க, ஒரு 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் கட்சியில் பயணிச்சு எந்த இதுவும் இல்லைன்றப்போ ஒரு வெறுமை வரும். அதன் வெளிப்பாடு வந்து இந்த முறை ரொம்ப நிறைய இடங்களில் வேலை ஒர்க் ஆகிருக்குது. ஒருவேளை ஒரு 3வது ஒரு புதிய கட்சி வராட்டி கூட அது பெருசாக பிரதிபலிச்சிருந்திருக்காது. 3வது ஒரு புதிய கட்சி வரும்பொழுது அவன் அதை நோக்கி நகருவான்ல. இவங்களும் நம்ம அதிமுகல இருந்து பார்த்துட்டு இருக்க எக்ஸோடஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாசா வந்து போய் சேர்றது வந்து அதிமுகல மேல் லெவலில் இருக்காங்க போகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், வாரிய தலைவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் போய் தாவேக்கால சேர்றாங்க. திமுகவில் அதை விட அதிகமான நபர்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க திமுகல இருந்து தாவேக்காக்கு. ஆனால் என்னன்னா அது வந்து முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ முன்னாள் ஆட்களோ கிடையாது.
ஒன்றிய செயலாளர் போறாங்க. ஓகே. அதுதான் பெரிய அடி திமுகவுக்கு. ஆமா. திருப்பி அந்த நீங்க ஒரு ஒன்றிய செயலாளர் போனாங்கன்னா கூட 23 கிளை செயலாளர் போவோம். ஆமா. அப்ப அந்த கிளை செயலாளர் தான் வந்து உங்களுக்கு வாக்காளரோட நேரடி தொடர்பு இருக்காங்க. கரெக்ட். டே டு டே ரோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ எனக்கு எக்ஸாக்ட் தோராயமா ஒரு நம்பர் எடுக்கணும்னா நேற்று கணக்குப்படி மட்டும் சும்மா ரஃப் நம்பர்ஸ் தான், இது அப்புறம் இருக்கணும், 110 ஒன்றிய செயலாளர்கள் போயிருக்காங்க. 110 ஒன்றிய செயலாளர் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இன்டூ குறைஞ்சபட்சம் ஒரு 30 போட்டுக்குவாங்க கிளை செயலாளர் போயிருப்பாங்க. அப்போ அது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய இம்பாக்ட் தான். அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்போ அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்கோப் உருவாக்கணும் கீழே இளைஞர்கள் வர்றதுக்கு. அதனால தான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கிராஸ் ரூட்டில், உள்ளாட்சின்னு சொல்ல முடியாது, கிராஸ் ரூட்டில் எதிராக வேலை பார்த்தது அதனால. புரியுது பிரதர். ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்திப்பு.